ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் பேட் அக்லி படத்தோட செகண்ட் சிங்கிள் ஒரு ரொமான்டிக் லவ் சாங்காக தான் இருக்க போகுதுன்ற மாதிரி இப்போ அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக நேற்று வரைக்குமே அந்த ஜெயில் சாங் தான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் சிங்கிள் வந்து த்ரிஷா அஜித் 2 பேருக்கு நடுவில் வந்து இருக்கிற அந்த ரொமான்டிக்கான லவ் சாங்கை வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம். இது வரைக்கும் த்ரிஷா அஜித் 2 பேரும் இருக்கிற மாதிரி ஒரு 3 ஸ்டில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் 2 வந்து அந்த லவ் சாங்கில் இருக்கிற மாதிரியான ஸ்டில்லும், இன்னொன்று வந்து ஷூட்டிங் ஸ்பாட் ஸ்டில்லும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ மேபி அந்த 2 ஸ்டில் ரிலீஸ் பண்ணாங்க இல்லையா, அந்த சாங்கை தான் இப்போ வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு அவங்க பிளான் பண்ணிருப்பாங்களோ என்னமோ. ஸோ ஜிவி பிரகாஷ் கூட நேற்று வந்து ஒரு சின்ன அப்டேட் போட்டிருந்தாரு. பிஜி ஸ்கோர் வேலைலாம் முடிய போகுது, சீக்கிரமாக ரிலீஸ்க்கு ரெடி ஆயிரும் அப்படின்ற மாதிரி அவர் போட்டிருந்தாரு. ஸோ தொடர்ந்து 29ஆம் தேதி தான் வந்து சாங் ரிலீஸ் ஆகுன்ற வரைக்கும் அப்டேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வரைக்குமே எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் மைத்ரி மூவி மேக்கர் சைட்லேருந்து அஃபிஷியலாக வரல. பாக்ஸ் ஆஃபீஸ் ட்ராக்கர்ஸ் தான் வந்து இதெல்லாம் அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. குட் பேட் அக்லி படத்தை பொறுத்த வரைக்கும் அதிகமான சாங்ஸ் இருக்கும் போல நம்ம டேரக்டர் ஆதிக்கு அதிகமான சாங்ஸ் இதில் வச்சிருக்காரு. அதுலேயும் எலிவேஷன் சாங்ஸ் ரொம்பவுமே தாறுமாறாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. த்ரிஷா இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா படம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ண மாட்டாங்க. விடாமுயற்சி மூவிலையும் ஒரு சில சீன்ஸ்க்கு அப்புறம் அவங்க வரவே மாட்டாங்க. அதே போல் இந்த குட் பேட் அக்லி படத்துலையும் அதான் நடக்க போகுது. செகண்ட் சிங்கிள் ரொமான்டிக் லவ் சாங்காக இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்லைனா வந்து நம்ம தலையோட ஜெயில் சாங்காக இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களான்றதை கமெண்டில் போட்டுருங்க.